வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியில் ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய கீரை சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து ஒரு பேன் எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குவோம். அரைக்கரண்டி சீரகம், கொஞ்சோண்டு சோம்பு சேர்த்துருக்கேன். ஒரு 20 பல்ல பூண்டை எடுத்து நல்லா சாப் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. அப்போ வந்து பூண்டு தள்ளி வைக்க மாட்டாங்க, சாப்பிட்ருவாங்க, வயிற்றுக்கு நல்லது. அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு மீடியம் சைஸு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, 4 பச்சை மிளகாய் காரத்துக்கு சேர்த்துருக்கேன். ஒரு மீடியம் சைஸு தக்காளி எடுத்து பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அதை சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கிக்குவோம். இதில் வந்து அரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்குவோம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சாதத்தை வடித்து நான் ஆற வச்சு வச்சுருக்கேன். நான் சாதத்தில் உப்பு சேர்ப்பேன், அதனால இதில் உப்பு சேர்க்கும்போது ஜாகிரதையாக கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஒருவேளை நீங்கள் சாதத்தில் உப்பு போடலைன்னா அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நல்லா வதங்கினோடனே குழம்பு காரத்துக்கு நான் ஒரு அரை ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. உப்பு காரம் எல்லாமே உங்கள் டேஸ்ட்டுக்கு. இதில் வந்து நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கல. தக்காளியிலேருந்து வர ஜூஸும் அதுக்கப்புறம் நம்ம கீரை கழுவி போடுறோம் இல்லைங்களா, அதுதான். முடிஞ்சளவு எவ்வளோ வடிகட்டினாலும் லைட்டாக தண்ணி இருக்கும். அது நல்லா வத்துற வரைக்கும் நம்ம கிளறி விடணும். முடிஞ்ச அளவுக்கு மீடியம்லேயே வச்சு செய்யுங்க. ஏன்னா வந்து ஹை வச்சிங்கன்னா ஒரு தீஞ்சிரும், சிம் வச்சிங்கன்னா கொஞ்சம் டைம் ஆகும். நீங்கள் வந்து மீடியம்லேயே வச்சுட்டு அந்த ஃப்ளேமில் செய்யும்போது எல்லாம் சேர்ந்து ரொம்ப நல்லா வரும். இப்போ பாருங்கள், அவ்வளோ அந்த நம்ம வந்து கிளறும்போது கூட அந்த பச்சை தன்மை மாறாமல் அந்த சாப்பாடு டேஸ்ட்டு அவ்வளோ நல்லாயிருக்கும். கலரும் பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம இது வடித்து வச்சுருக்கிற சாதத்தை அதில் சேர்த்து கிளற வேண்டியது தான். அவ்வளோதான், சூப்பராக நம்மளுடைய கீரை ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி நான் வந்து எக் ஃப்ரை பண்ண போகிறேன். இதுக்கு வந்து உருளைக்கிழங்கு, கருணக்கிழங்கு, சேனைக்கிழங்கு, சிப்ஸு இந்த மாதிரி வந்து கொஞ்சம் சைட் டிஷ் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னுட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் ஒரு மற்றொரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். டேக் கேர் டியர்ஸ், கீப் ஸ்மைலிங், பாய்.